மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரப்புரைக்காக எங்களை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் தலை நிமிர்ந்து அவர் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக மாற்றி காட்டி சிம்ம நடை போடுவதற்கு காரணம் பெண் சிங்கங்களாகிய உங்களுக்கான மகளிருக்கான ஆட்சி இந்த ஆட்சி. டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது நம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக முதல்வர் திராவிட மாடல் முதல்வர். காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை என்று எல்லாவற்றையும் ஒற்றைத்தன்மையாக மாற்றி பன்முகத்தன்மையை சிதைக்கின்ற கூட்டாட்சி தத்துவத்தை பாழ்படுத்துகிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள் கால் வைக்க பார்க்கிறது. தெரிந்து வேற எந்த தலைவரும் ஒரு கொரோனா வார்டுக்கு போனதாக சரித்திரமே கிடையாது. உயிரை துச்சம் என்று மதித்து சென்ற நம் தலைவர் இதை போன்ற ஒரு பெரும் தியாகிகள் இருப்பதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் தலை தோங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க வருஷம் 4000 பேர் இன்னைக்கு டாக்டர் படிக்கிறாங்கன்னா அது நம் திராவிட மாடல் முதல்வர் நடத்தின சட்ட போராட்டத்தினால. ஸ்டாலின் சும்மாவா? எத்தனை சோதனை வந்தாலும் வெற்றியினை கண்டு வருதான் திரு மு.க. ஸ்டாலின். அவர்தான் நம் முதல்வர், அவர்தான் நம் தலைவர். என் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு மாநில அரசில் உட்கார்ந்து கொண்டு இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறான் என்பதை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், மோடி அவர்களே, இந்த நாட்டின் பிரதமராக இருப்பதற்கு நீங்கள் தகுதியானவரா? தளபதி மு.க. ஸ்டாலின் தகுதியானவர்? துணிச்சல் மிக்க ஒரு முதலமைச்சரிடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது. ஒன்றிய அரசு எனக்கு பணம் தரவில்லையா, பரவாயில்லை, IAS, IPS, IFS என்று தமிழர்களை உருவாக்கி காண்பிப்பேன். அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். இந்த ஒத்த விரல்ல நேரா போய் நீங்க சூரியன்ல தொடுங்க, அடிக்கும் பார் ஷாக்கு. யாருக்கு? மோடிக்கும் ஷாக்கு, எடப்பாடிக்கும் ஷாக்கு.